பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா நிம்மதியே இருக்காதுங்க. ஏன்னா சந்தோஷம் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியே கொடுக்குது. அந்த அளவுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்து போவது யாரு நிகழ்ச்சி தான். And now it's time to welcome our judges Madan Bob and City Babu on stage, please. Hi. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். என்ன மதன் பாபு சார், நீங்க இப்ப வர வர பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டே வரீங்க. நாங்கெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி. அது முதல்ல பார்த்தா வந்து கம்பளி பூச்சி மாதிரி அசிங்கமா இருக்கும். அப்புறம் பார்த்தா கூட்டு புழு. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைன்னு ரொம்ப அழகாயிடும். நம்ம அசத்தல் ஷோவை பார்த்து பார்த்து அந்த க்ளோரி அப்படியே எங்களையும் தொத்திக்கிட்டு நாங்களும் ரொம்ப கிளாமர் ஆயிட்டோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பூரி மசாலா அப்புறம் இல்ல இன்னைக்கு நீங்க வந்து கெஸ்ட் பத்தி கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு கெஸ்ட் நிஜமாகவே வெரி 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 ஸ்பெஷல். இவர் பர்டிகுலரா ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு டைரக்டர். ஓகே. அவரோட அப்பா ஃபர்ஸ்ட் அதுல ஆரம்பிச்சுப்போம். அவர் 2 சீஃப் மினிஸ்டர், ரொம்ப பெரிய ஆளுங்க. எம்ஜிஆருக்கும் என்டி ராமராவுக்கும் பர்சனல் மேக்கப் மேனா இருந்தார். அதை தவிர அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். அவரோட சன்னும் இப்ப பெரிய ஹீரோவாக போறாரு. எல்லாம் தாண்டி இது வரைக்கும் தமிழ் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அவர் படம் மட்டும்தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. சின்ன தம்பின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி சினி ஃபீல்ட்ல பெரிய அண்ணன் ஆனவர் அவர் ஒருத்தர் தான். ஓ, கண்டுபிடிச்சிட்டேன் சிட்டி பாபு சார். நீங்களே கூப்பிடுறீங்களா? நான் வெல்கம் பண்ணுவா. எப்பவுமே உங்க தொழில் நீங்க பாருங்க, எங்க தொழில் நாங்க பாருங்க. சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. I'll welcome the chief guest. ஓகே. ஓகேவா? And now let's welcome the very great director Mr. P. Vasu on stage, please. Welcome to our show. Thank you. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி நீங்க இன்னைக்கு இந்த ஷோக்கு வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க அசத்த போகுது யார் நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நாள் பூரா வேலை செஞ்ச பிறகு இன்னைக்கு என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு தூங்கணும். நாளைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம்ன்ற குழப்பத்தோடு தூங்கக்கூடாது. அதே நேரத்தில் தூங்கும் பொழுது தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த டென்ஷனை பூரா குறைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராமை சொல்லலாம். என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்க. பட் இருந்தால் கூட நான் அவங்க கூட உட்காந்து பார்க்குறத இன்னும் சந்தோஷமாக நினைப்பேன். ஏன்னா இங்கே நான் வந்திருக்கிறது ஒரு டைரக்டராக வந்திருக்கேன்றதை விட இந்த நிகழ்ச்சியோட ரசிகனாக வந்திருக்கேன்றது உண்மையான வார்த்தை. நம்மளோட அசத்தல் மன்னர்கள்லாம் எப்படி ஆசிட்டு இருக்காங்க? எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்க கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க எதை எடுத்துக்கிறாங்களோ அதில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஓகே சார், வழக்கமாக நாங்கள் கேட்குற கேள்வி தான், வெரி ஃபார்மல் கொஸ்டின். வாட் ஆர் ஆல் யுவர் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்? என்ன மூவி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய மகனை நான் அறிமுகப்படுத்துகிறேன். சக்தியை தொட்டால் பூ மலரும்னு ஒரு படத்தில். அப்புறம் தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணான்னு ஆர்டிஸ்டுடைய படம் இப்போ ரிலீஸ் பண்ணேன், நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் மோகன் பாபுன்னு சொல்லி ஆர்டிஸ்ட் தெலுங்குல ஒருத்தர் இருக்கார், அவருடைய சன்னுக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கு. ஓகே சார், உங்கள் மகன் கலைத்துறையில் பெரிய ஆளாக வரணும், அதுக்காக எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக சன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் ஆசை போகிறாங்க. அதில் ஒருத்தரை நீங்கள் அசத்தல் மன்னராக செலக்ட் பண்ணணும். ஸோ ஷோவில் நேரில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. தட்ஸ் a ஸ்பெஷல் சீட். அங்கே உட்காருங்க. அசத்தல் மன்னர்கள்லாம் எப்படி அசத்துறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன்
சந்தியா ஒரு நிமிஷம். மதன், நம்ம ரூம்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. பேசிட்டு நான் வெளியே வரும்பொழுது அந்த மருதுன்னு ஒரு இவர் இருக்கார்ல, நான் அவரை பார்த்தேன். நான் அவருடைய நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 4 legs அண்ட் அந்த டாய்ஸ் வச்சு அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போ அவரை பார்த்த உடனே நான் கேட்டேன், இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு. தெரியாது சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நான் வந்திருக்கேன், எனக்காக நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி, இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு. இப்போ எனக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன் சார். நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு, ஏன்னா நீங்க தானே இப்ப டிசைட். அது இல்ல, நாங்க இங்க ஜட்ஜு தவிர இங்க வர கெஸ்ட் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. தேங்க்யூ. எனிவே நீங்க அவர் வந்து இன்னைக்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட். சார் இதே மாதிரி தான் ஸ்ரீகாந்த் வந்தாரு. ஸ்ரீகாந்தும் அந்த மருது தான் பண்ணோம் முதல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே, உங்க விருப்பப்படியே சந்தியா அனௌன்ஸ் பண்ணிடுமா? Okay, and now let's welcome Madurai Marudu on stage, please.